ஹாய் ஃபோக்ஸ், வெல்கம் டு அத்தேனா ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ். இன்றைக்கி நம்ம ஜூன் மந்தோட சில முக்கியமான டேஸ் பற்றி வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூன் 1 வேர்ல்டு மில்க் டே, உலக பால் தினம். இந்த தினமானது 2001 கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஜூன் 1 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினமும் இருக்குது, குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ், உலகளாவிய பெற்றோர் தினம். பேரண்ட்ஸுக்கு வந்து நம்ம கண்டிப்பாக மரியாதை கொடுத்து அவங்களுடைய பிற்காலத்தில் நம்ம வந்து பாதுகாக்கணுங்கிற நோக்கத்தோடு இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வருது. அடுத்து ஜூன் 2 தெலுங்கானா ஃபார்மேஷன் டே. நமக்கு தெரியும், தெலுங்கானாங்கிற ஸ்டேட்டு ஜூன் 2, 2014 அன்னைக்கு ஆந்திர பிரதேஷ்ங்கிற ஸ்டேட்லேருந்து பிரிஞ்சு வந்துச்சு. ஸோ அந்த டேவை வந்து கொண்டாடும் விதத்தில் இந்த தெலுங்கானா டேங்கிறது நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அடுத்து ஜூன் 3 வேர்ல்டு பைசைக்கிள் டே. இந்த டேவை 2018 நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி வந்துகிட்ருக்கோம். அடுத்து ஜூன் 4 இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் இன்னசென்ட் சில்ட்ரன் விக்டிம் ஆஃப் அக்ரெஷன், ஆக்கிரமிப்பால் பாதிக்கப்பட்ட அப்பாவி குழந்தைகளின் சர்வதேச தினம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், உலக சுற்றுச்சூழல் தினம், வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. இந்த தினமானது ஜூன் 5 அன்னைக்கு வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. 1972 ஸ்டாக்ஹோமில் சுற்றுச்சூழலை வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானம் வந்து நிறைவேற்றப்பட்டுச்சு. ஸோ அதை நினைவு கூறும் வகையில் 1973 இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஜூன் 7 வேர்ல்டு ஃபுட் சேஃப்டி டே, உலக உணவு பாதுகாப்பு தினம். உணவு வந்து அனைவரும் லிமிட்டடாக வந்து பயன்படுத்திக்கணும், அவங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்ததாக வேர்ல்டு பிரெயின் டியூமர் டே, உலக மூளைக்கட்டி விழிப்புணர்வு தினம். இந்த தினமானது ஜூன் 8 அன்னைக்கு அனுசரிக்கப்படுது. அடுத்து ஜூன் 8 அன்னைக்கு இன்னொரு முக்கியமான தினமும் இருக்குது, வேர்ல்டு ஓஷன்ஸ் டே, உலக பெருங்கடல் தினம். 1992 ரியோ டி ஜெனீரோவில் பூமி உச்சி மாநாடு வந்து நடந்துச்சு. அதில் பெருங்கடல் பற்றின சில முக்கியமான முடிவுகள் வந்து எடுக்கப்பட்டுச்சு. ஸோ அதன் நினைவு கூறும் வகையில் ஜூன் 8 அன்னைக்கு இந்த உலக பெருங்கடல் தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து ஜூன் 12 வேர்ல்டு டே அகெயின்ஸ்ட் சைல்ட் லேபர், உலக குழந்தைகள் தொழிலாளர் எதிர்ப்பு தினம். குழந்தை தொழிலாளர் இல்லாத உலகத்தை உருவாக்கணுங்கிற நோக்கத்தோட இந்த தினமானது 2002 ILOவால் வந்து கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஜூன் 14 வேர்ல்டு பிளட் டோனர் டே, உலக இரத்த தானம் செய்வோர் தினம். இந்த தினமானது இரத்த தானத்துடைய முக்கியத்துவத்தை வந்து அனைவரும் புரிஞ்சுக்கணுங்கிற நோக்கத்தோடையும் பிளட் குரூப்பை கண்டுபிடிச்ச கார்ல் லைன்ஸ்டைனரோட பர்த்டே வந்து நினைவு கூறும் வகையிலையும் இந்த தினமானது வந்து கொண்டாடப்படுது. அடுத்து ஜூன் 15 வேர்ல்டு விண்ட் டே, உலக காற்று தினம். அடுத்து வேர்ல்டு எல்டர் அப்யூஸ் அவேர்னஸ் டே, முதியோர் வன்கொடுமை விழிப்புணர்வு தினமும் ஜூன் 15 தான். அடுத்து தேர்டு சண்டே ஆஃப் ஜூன், உலக தந்தையர் தினம். அடுத்ததா ஜூன் 17 வேர்ல்டு டே டு காம்பட் டெசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ராட், உலக பாலைவனமாக்கல் மற்றும் வறட்சியை எதிர்க்கும் தினம். ஜூன் 20 வேர்ல்டு ரெஃப்யூஜி டே, உலக அகதிகள் தினம். 21 வேர்ல்டு மியூசிக் டே, உலக இசை தினம். 21 அன்னைக்கு இன்னொரு டேவும் இருக்குது, வேர்ல்டு ஹைட்ரோகிராஃபி டே. 21 அன்னைக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தினம், இன்டர்நேஷ்னல் யோகா டே, சர்வதேச யோகா தினம். இந்த யோகா தினமானது 2015 கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து 23 இன்டர்நேஷ்னல் ஒலிம்பிக் டே, சர்வதேச ஒலிம்பிக் தினம். அன்னைக்கு இன்னொரு டேவும் இருக்குது, யுனைடெட் நேஷன் பப்ளிக் சர்வீஸ் டே, ஐக்கிய நாடுகளின் பொது சேவை தினம். 23 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் விடோஸ் டே, சர்வதேச விதவைகள் தினம். போதைப்பொருள் பழக்கத்தை பயன்படுத்துறதை நம்ம தடுக்கணும், அது மட்டும் இல்லாமல் அதை வந்து சந்தைப்படுத்துதலையும் நம்ம வந்து முற்றிலுமாக ஒழிக்கணுங்கிற நோக்கத்தோட ஜூன் 26 அன்னைக்கு இன்டர்நேஷ்னல் டே அகைன்ஸ்ட் ட்ரக் அப்யூஸ் அண்ட் இலிசிட் டிராஃபிங், போதைப்பொருள் துஷ்பிரயோகம் மற்றும் சட்டவிரோத கடத்தலுக்கு எதிரான சர்வதேச தினமானது கொண்டாடப்படுது. அடுத்து ஜூன் 26 அன்னைக்கு இன்னொரு டேமே இருக்குது, இன்டர்நேஷ்னல் டே இன் சப்போர்ட் ஆஃப் விக்டிம்ஸ் ஆஃப் டார்ச்சர், சித்திரவதைக்கு ஆளானவர்களுக்கு ஆதரவளிக்கும் சர்வதேச தினம். அடுத்து ஜூன் 29 ரொம்ப ரொம்ப முக்கியமான தினம், நேஷ்னல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டே, தேசிய புள்ளியியல் தினம். இந்த தினமானது பேராசிரியர் மஹல்னோபிஸுடைய பிறந்தநாளை வந்து நினைவு கூறும் வகையில் வந்து ஆண்டுதோறும் 29 ஜூன் அன்னைக்கு கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. அடுத்து ஜூன் 30 வேர்ல்டு ஆஸ்ட்ராய்ட் டே, உலக சிறுகோள் தினம். இந்த தினமானது 1908 ஜூன் 30 அன்று சைபீரியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறுகோள் பற்றின ஒரு முக்கியமான நிகழ்வு வந்து நடந்துச்சு. அதை நினைவு கூறும் வகையில் இந்த தினமானது கொண்டாடப்பட்டு வந்துகிட்டு இருக்கு. ஓகே கைஸ், இந்த டேஸ்லாம் வரக்கூடிய எக்ஸாம்ஸில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங்.